ஏய் கோபி, இங்க என்னடா இங்க இருந்து இப்போ அங்க வந்தான்? அந்த புதையல் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறதுக்காக காவல் தெய்வமா இந்த இடத்துல அந்த கருப்புசாமி கோயில் வந்து கட்டியிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களோட நம்பிக்கையும் அதுதான். எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. சத்தியமா சாமி தானே. அடிக்காருன்னு வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. திரும்ப வெடிச்ச மாதிரி தான் இருக்குது. கைஸ் இப்போ கரெக்டாக வந்துட்டோம். கார் இங்கே நிப்பாட்டிருக்கோம். உங்களுக்கு இருட்டில் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது எரியிற மாதிரி இருந்தது. என்னடா எரியுது, உள்ள ஆள் இருப்பாங்களா? அதான் எனக்கும் ஒன்றுமே புரியல. வேறு ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்குது எனக்கும். இல்லை ஆள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல. இந்த இடத்துக்கு ஆள் வர மாட்டேன். டைம் ஷார்ப்பாக ஃபோன் அடிக்கிற சவுண்டு. ஐயா அவங்க போடுறா, எரியுதுடா, நெருப்பு எரியுதுடா, நெருப்பு எரியுதுடாடி. இது லைட் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி இல்லை அந்த இடத்துல. லைட் வெளிச்சம் தெரியல, நெருப்பு தான் எரியிற மாதிரி தோணுது. அதுதான் புகையாது. இல்லை 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 அங்கே கொஞ்சமாக சப்போஸ் வேறு யாராவது இருந்தால் அதிகமாக ஆளுங்க இருந்தால் என்ன பண்ணுறது நம்ம? அதுவும் பிரச்சனை தான். ஆமாம், ஏன்னா அதிகமாக ஆளுங்க இருந்துட்டாங்கன்னா இல்லை ஒரு எதுவும் காட்டு தீயா? காட்டு தீயா இருக்குது வாய்ப்பு இல்லை. புகை தான் தெரியுறா. ஒருவேளை வேறு ஏதோ கொளுத்தி விட்டு போயிட்டாங்களா ஆல்ரெடி? அது என்னடா கரெக்டாக சொல்லணும், காற்று வேறு அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி இல்லைன்னா ஒருவேளை அந்த சாமியாக இருக்குமோ? இது சாமியாக கூட இருக்கலாம். ஏன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடமாடுன்னு சொன்னாங்கல்ல நைட்டில். கரெக்டாக தான் நம்ம வந்து நிப்பாட்டணும். வெளில போ வந்துட்டு இருக்கோம். இது போய் பார்த்துருவோம். பார்த்துருவோம். கல்ப கோயில் பக்கத்தில் வந்துருக்கோன்னு. அதுதான். இல்லை இல்லை அங்கே லைட்டு நெருப்பு வந்துருங்க. அதுதான் அது வந்து போத்துறான் நெருப்பு. அதுதான் பார்க்குறேன். அதான் எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. இன்னைக்கு எதுவும் விசேஷம் நல்லா? இன்னைக்கு வெளியே ஆடி வெளிடா இன்னைக்கு. கண்டிப்பாக சாமி. அதுதான் சாமியோட நட மாட்டோம். அதான் நெருப்பு சிகரெட் அடிப்பாரு. ஏன்னா அங்கே ஃபுல்லாக புகையா இருக்குதுடா உள்ளே. ஓகே ஏதாவது கொளுத்தி கார் லைட்டை மட்டும் ஆன் பண்ணுங்க. அதான் ஏதாவது கொளுத்தி கார் யாரோ டப்பு டப்பு தட்டின லைட்டாக எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. உனக்கிடுச்சா? சரி நெருப்பு நெருப்பு அப்புறம் முன்னாடி வர மாதிரி இருக்குடா அருண். அதில் கேப்சர் ஆகுதா? இல்லை லைட்டாக தான் தெரியுதுங்க. ஒன் எக்ஸில் எனக்கு 1x தான் இருக்குது. அது சரியா தெரில. ப்ரோ என்ன நம்ம கண்ணுக்கு தெரியுது, ஆனால் இது கேமரால ஏன் கேட்சப் ஆக மாட்டேங்குது தெரியலையே. எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இப்போ லைட் ஆன் பண்ணால் அங்கே ஒன்றுமே தெரிலடா. கோபி இருறா ஒன்று சரிடா. முன்னாடி போய் பார்க்கட்டேன். வண்டிலேவா? ஆமாம், வேறு வழி இல்லை. சப்போஸ் ஆளுங்க இருந்தாங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகணும். ஓகேவா? இல்லை அது ஓகே. ஆனால் முள்ளுகளில் வண்டி மாட்டிக்கிச்சுன்னா வேறு வழி இல்லை. பஞ்சரே ஆனாலும் வந்து பார்த்தோன்னா பறந்து தான் ஆகணும் நம்ம இங்கேருந்து. இந்த பாருண்ணே எப்படி இருக்குன்னு. அதிகமாக போகாதுண்ணே, பிளாக் பண்ணி வச்சுக்காங்கண்ணே. பள்ளமாக இருக்கு பண்ணு. புகை மாதிரி ஏதோ ஒன்று போதுடா. இப்போ புகையா? ஸ்ட்ரைட்டாக ஒரு உருவம்டா. ஸ்ட்ரைட்டாக ஒரு உருவம் வயசு. இப்போ தெளிவாக நான் இந்த இடத்துல பார்த்தேன். இப்படி ஒரு புகை மாதிரி போச்சு. ஒரு மாதிரி நெஞ்செலாம் அட்டைக்கிற மாதிரி தோணுது. சாமி தானே இது, கடவுள் இல்லை? ஆமாம், ஏன்னா நம்ம கடவுள் இருக்குண்ணே. ஆடி வெள்ளி வரணும் இன்னைக்கு. என்ன வண்டி ஷேக் ஆகுதா? வண்டி ஷேக் ஆகுதுண்ணே. வண்டி ஆடுது. வண்டி ஷேக் ஆகுற மாதிரி இல்லை நம்மளுக்கு ஃபீலிங் தான் போடுது. ஜஸ்ட் ஃபீலிங் தான். இங்க பாரு, இப்ப இங்க இருக்கிற நெருப்பு. ஃபர்ஸ்ட் நெருப்பு எங்க இருந்தது? இங்க இருந்தது. கரெக்டா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா இந்த சைடுல இருந்தது. நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தது. இந்த சந்தோட லெஃப்ட் சைடில் பார்த்தோம் கைஸ். நாங்கள் எங்களுக்கு வந்து நல்லா கண்ணுக்கு தெரியுது. வந்து வந்து மறைஞ்சு போகுது இல்லை டக்குன்னு. எல்லாம் போய் கிட்ட போய் பார்த்துருவோம்.
கைஸ் கரெக்டாக இந்த இடம் அப்புறம் இங்கே எல்லாமே வந்து குப்பையை வந்து பார்த்திங்கன்னா கொளுத்தி விட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து இதில் என்ன ஒன்றுன்னா இந்த குப்பையெல்லாம் கொளுத்தி விட்டுருக்காங்கல்ல, நீங்கள் நல்லா பாருங்களேன். நான் சொல்ல விரும்பல, இருங்க இதை பாருங்க, இதை பாருங்க, இங்கே பாருங்க, ஃபுல்லாக எரியுதுடா இந்த இடம். இல்லை இங்கே வாங்க, நீங்கள் பாருங்க, அது ஃபுல்லாக போக இதெல்லாம் பாருங்க, இதுவா கொளுத்தி விட்ட மாதிரி இருக்கு, ஆளை கொளுத்தி விட்ட மாதிரி இருக்கு பாருங்க. ஏன்டா நீ வேற ஒன்று பயந்து அங்கே போடுற பள்ளமாக இருக்குதுடா, குழி எடுத்துருக்காங்கடா. ஆமாண்டா கிணறு மேலே கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கு. இங்கே பாருங்க, கண்டிப்பாக கீழே பள்ளம் இருக்குதுடா இதில். வா 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 வர வர சொல்ல கிணறு எதோ விட்டுருக்காங்களா இங்கே? என்ன கூடிதான் இது? கிணறு ப்ரோ, கிணறு வெட்டிருக்காங்க ப்ரோ. நடுவில் ஓடுறா இங்கே லைட்டா இங்கே அது இது என்னது? இது ஏன் இதை போய்க்கிட்டாங்க தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. பாடி படுத்து எரியிற மாதிரியே போட்டிருக்காங்க. அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கு. கேஸ் இன்றைக்கி நாங்கள் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்தோம். ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்சை வந்து பண்ணியிருக்கேன், வேற ஒரு ஊரில் பண்ணேன் நான். அது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பண்ண வீடியோ அது. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கருப்புசாமி கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்தேன். இந்த இடத்துல நாங்கள் வந்தோடனே பயந்ததுக்கான காரணம் என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததே வந்து ஒரு நெருப்பை தான் இந்த இடத்துல பார்த்தோம். அதை பார்த்த உடனே எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா கருப்புசாமி வந்து பார்த்திங்கன்னா நைட்டாக அந்த தீபத்தை எடுத்துக்கிட்டு உலாவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமாம், ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வரும் அப்படின்னு. அதுதான் சாமி ஒருவேளை வந்து டக்குன்னு நாங்கள் வந்த உடனே, ஏன்னா நாங்கள் வந்தப்போ கரெக்டாக ஷார்ப்பாக டைம் வந்து 12 மணி. நான் அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டுறப்ப நான் அதான் உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்து இதில் கேமராவில் தெரியவே இல்லை அப்போதைக்கு. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போவோட ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சுடலை மாடன் அப்படின்ற ஒரு சாமியை வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப நாளில் ரொம்ப மாதங்கள் கழித்து இன்றைக்கி சேம் அதே மாதிரி ஒரு கருப்பு சாமியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னா, ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்குது. காட்டில் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. ஏதாவது விசேஷ நாளில் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வந்து இந்த இடத்துல பூஜை பண்ணுவாங்க சாமிக்கு. மற்ற நாள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாருமே வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நைட்டு தினமும் இந்த கருப்பு சாமி வந்து பார்த்திங்கன்னா உலாவிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த காடை சுற்றி இருக்கிற 4 வில்லேஜ் இருக்குது. 4 வில்லேஜில் இருக்கவங்களும் இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியை வந்து பார்க்க முடியுமா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி நான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அருண் அண்டு கோபி ப்ரோ, நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம். அண்டு இவர் இன்றைக்கி நம்ம கூட வந்து ஃபஸ்ட் டைமாக வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அருண் ப்ரோ சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு இன்றைக்கி நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு சாமி ஏன் வந்து இந்த காட்டுக்கு நடுவில் இருக்குன்ற விஷயத்த நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மன்னர்கள் வந்து இந்த காட்டுக்குள்ளே தான் அவங்களோட புதையல் எல்லாத்தையும் மறைச்சி வச்சதாக வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. அந்த புதையல் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறதுக்காக காவல் தெய்வமாக இந்த இடத்துல அந்த கருப்பு சாமி கோயில் வந்து கட்டியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்களோட நம்பிக்கையும் அதுதான். எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல புதையல் இருக்குன்னு தெரிஞ்சு நைட்டு இந்த இடத்துக்கு வந்து அந்த புதையலை தேடி இருக்கிறதாகவும், அந்த தேட வந்தவங்கள இந்த இடத்துல அந்த கருப்பு சாமி வந்து வேட்டை ஆடினதாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்டு ரீசெண்டாக இப்போ அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கலை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். எப்படி இருக்குது? நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம கூட வந்திருக்கீங்க. அது நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, உங்களை நம்பி நானும் வந்திருக்கேன். அது இந்த இடம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இதாக தான் இருக்குது. வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து சாமி வந்துடும், கருப்பு சாமி எனக்கு வரும். எங்கள் ஊர் கோயில் திருவிழா எங்கே போனாலும் சாமி ஆடுவேன், சாமி வந்துடும். இது தனியாக காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அது இல்லாமல் சாமி வேறு கருப்பு சாமி தனியாக இருக்குது. மணி வேறு கரெக்டாக 12 மணி. நீங்கள் வேறு கூப்பிட்டு வந்தீங்க, எனக்கு வேறு சாமி வந்துடும். ஒன்றும் இது பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நடக்காதுன்னு சொல்லி நானும் வேண்டியிருக்கேன். நீங்களும் உங்கள் கைப்பல்வா 2 பேரும் வேண்டிங்க. உள்ளே வரும்போதே எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி இதானுச்சு, ஒரு உடம்புலாம் சிலுத்துச்சு. அது இல்லாமல் நம்ம அங்கே வேற அந்த இதெல்லாம் பார்த்தோமா, அப்பயே வந்து ஆனால் என்ன சொல்கிறோன்னா ஒரு நல்ல இதுதான் இருக்குது. அதாவது என்னன்னா வழக்கமாக ஆமாம் பேயை பார்க்கும்போதெல்லாம் பயப்படுவோம், பயந்து அது ஒரு இதாக இருக்கும், பேடாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒட்டம்லாம் சிலுத்தாலும் ஒரு நல்ல மூடு தான் இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, பயபக்தியாக போகும்போது சாமி கும்பிட்டு தான் போகணும் நம்ம எல்லாரும். கண்டிப்பாக இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். கிளம்பலாம். அப்படியே அந்த நைட் விஷயம் அப்படியே எடுத்துக்கோ.
தண்ணி பாட்டில் அங்கே மேலேயே இருக்கட்டும், நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா டக்குன்னு வந்து எடுத்துக்கலாம். லைட் ஆஃப் பண்ணுறா. ஓ மை காட். ஏய் என்னடா ஃபுல்லாக நெருப்பு குழம்பு மாதிரி போகுது. ஓ மை காட். ஏய் யாரோ ஒரு ஆள் போகிற மாதிரி தான்டா இருக்குது அந்த இடத்துல. தெரியுதாடா அப்படி நெருப்பு குழம்புடாது. ஏய் அருண் ஏதோ சரி. இது வந்து தடை பண்ணுது. இல்லடா தடைலாம் பண்ணலடா, நான் சொல்றேன் கேளு, தடைலாம் பண்ணல. அது என்னன்னா நம்ம இன்னைக்கு வந்து அதோட நடமாட்ட டைம்ல வந்திருக்கோம் போல இருக்கு. இல்ல நடமாட்ட டைம்னா சத்தியமா சாமி தானே. 2 மணி வந்துச்சுனே. வழி நிக்காத விட்ட வருது. வழி நிக்காதடா. கேமரா எனக்கு அதான் முக்கியம். நெருப்பை காணும் பண்ணு. இப்போ இப்படி தானே நம்ம வர வழி தானே வருது. அது நெருப்பை காணுங்க. கடவுளே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதா வரல. ப்ளீஸ் தயவு செஞ்சு லைட் ஆன் பண்ணாத. இல்ல நம்ம போயிடுவோம் வாங்க, கொஞ்சம் இங்க போயிடும். லைட் ஆஃப் பண்ணுறா, சொன்னா கேள்றா. லைட் ஆஃப் பண்ண வழியில நிக்க கூடாது ப்ரோ. ஒருவேளை இது நடமாட்ட பாதையா இருந்தா இல்ல இப்படி போயிடலாம். இது வரல, நெருப்பு வரல. இருங்க, நெருப்பு வந்தாதான் சாமி வரும். இப்படி தான் வந்தது, நம்மளை நோக்கி தான் வந்தது. அதனால தான் நான் வழியில் நிற்கக்கூடாது சொன்னேன். ஏன்னா வழியில் போனால் வந்து கண்டிப்பாக சாமி அடிச்சிடும். அதுவும் இல்லாமல் இந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம், உக்கரமான தெய்வம் இது. புரியுது. லைட் ஆன் பண்ணுறேன். கடவுளே ஓகே பயப்படாத பார்த்துக்கலாம். கரெக்டாக கோயில் அந்த சைடு தான் இருக்கு. கோயில் இப்போ அது போனது எங்க? கோயிலுக்குள்ள தான் போகுது. கோயில் உள்ள தான்ப்பா போயிட்டு இப்படி வந்ததுப்பா. இங்கே இந்த சைடில் நம்மளை நோக்கி இப்படி வந்தாங்க. போயிருச்சா? சலங்க சத்தம்டா. ஆமா. ஏய் சந்தனம் மணக்குது. சுருட்டு அடிக்கிறாருண்ணே. சுருட்டு வாசனை அடிக்குண்ணே. பாதையில் நிக்காத, பாதையை விட்டு பாதையில் எங்க பாதையை போகும்? சாமி எப்படி போகுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அது திடீர்னு நம்ம கண்ணுக்கு தெரியாம கூட போகலாம். ஏன்னா இப்போ இப்படி வந்து அந்த நெருப்பே காணுமே, என்ன பண்றது? நெருப்பு நம்ம பார்த்தது ஒரு கற்பனையா, மைண்ட் ப்ளோவிங்கா? எனக்கு சத்தியமா நம்ம 12 மணிக்கு வந்துருக்கோம். கரெக்டா 12 மணிக்கு பார்த்துருக்கோம். 12 மணிக்கு தான் வேட்டையா கிளம்புமே. கருப்பு கருப்பு நடமாட்டும் போது நம்ம நடுவில் போனா அடிச்சிடும். பார்க்கவே பார்க்காது. எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் சரி. கருப்பு நாய் வர குலைச்சிட்டே இருக்கு பாரு. நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு. அவர்கிட்ட குதிரையும் இருக்கும், நாய் இருக்கும்ல. நாய் தான் மெயினா இருக்கும். நாய் தான் இதா இருந்தாலும் காட்டி கொடுக்க அவருக்கு. அப்போ நம்ம வந்திருக்கோன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கோம்ல கண்டிப்பா. எப்படி இந்த நாய் காட்டி கொடுக்குதோ இல்லையோ, சாமிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்தது. ஆனால் அதே சாமிக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு நம்பிக்கைனா, சாமிக்கு கண்டிப்பாக நம்மளோட உணர்வு புரியும் கரெக்டாக. நம்ம வந்து பார்த்தோன்னா ஆடி வெள்ளி வேறு முதல் வெள்ளி இல்லை. ஆடி என்ன நினைக்கிறேன்னா, சாமிக்கு இந்த டைமுக்கு நம்ம இங்கே வருவோன்றது முன்கூட்டியே கூட தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஆமாம். அப்போனா வந்து அது நமக்கு வர்றது வந்து நல்ல விஷயம்தான். ஆனால் வந்த உடனே இப்படி நடக்கும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைடா. சரி ஓகே, இந்த இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, போய் பார்த்துருவோம். ஓகே, என்ன ஆனாலும் சரி போய் பார்த்து ஏதோ பண்ணுவோம். சரி வாங்க, நேராக கோயிலாண்ட போவாங்க. நம்ம வந்த வழி இதுதான்ல. இப்போ வந்து தானே இப்படி நிப்பாட்டணும் இந்த சைடில். நாய் கரெக்டாக குறைக்கிறது இல்லை. அது கரெக்டாக கோயிலுக்கு பின்னாடி செய்கிற மாதிரி தான் கேட்குது. கோயிலுக்கு பேக் சைடில். ஆனால் என்ன தெரியுமா, இந்த சைடில் நாயே கிடையாது. ஏன் தெரியுமா, இது காடு. இங்கே சாப்பிட்றதுக்கு எந்த உணவும் கிடைக்காது. அப்படி இருக்கப்பறம் நாய் எப்படி இங்கே சர்வே ஆகும்? அதுவும் கரெக்டு தான். குப்பையில கொட்டினால ஒரு அங்கே வந்துருக்கும்ல. இல்லைடா, இங்கே நாய் இருக்காது. அந்த அளவுக்கு சவுண்டே கேட்கலையே, நாயே கத்தவே இல்லையா அங்கே. சரி வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அருண், இவங்க வேற வந்து பார்த்தோன்னா கருப்பு சாமி உடம்புல வரும்னு சொல்லுவாங்க. இவன் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோ. ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ பெரிய காடுடா இது. ஆனால் நல்ல வேலை உள்ளே வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வழி இருந்தது. அதனால் நாங்கள் உள்ளே ஈஸியாக வந்துட்டோம், கார்லேயே வந்துட்டோம். நான் கூட என்ன நினச்சேன்னா, இங்கே வர்றது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினச்சோம். இதுதான் அந்த மரமரா இருங்க. ஆக்சுவலாக இங்கே என்னன்னா, இது மரம், இது அந்த சாமி கோயில், அங்கே வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது.
அங்கேயா? ஆமாம் அங்கே அந்த இது காம்பவுண்டு தெரியாது. ஆமாம் அங்கே தான். நம்ம அதையும் போய் பார்ப்போம். அம்மனுக்கு துணையாக தான் இந்த கருப்பு சாமி இருக்குது. அம்மனுக்கு துணையாக தான் கருப்பேன். கருப்பனுக்கு எப்பயுமே அம்மனுக்கு கொடுக்குவேன். அம்மனுக்கு துணையாக கருப்பன் இருப்பாரு. இவனும் ஹிஸ்ட்ரியில் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கான். கோயிலுக்கு வந்திருக்காங்களா இன்னைக்கு ஆடி வெளியன்றனால வந்துட்டு போயிருக்காங்களா இல்லை? பாரு சாமிக்கு ஏதோ பூஜனை பண்ணியிருக்காங்களா? இன்னைக்கு கருப்பனுக்கு உகந்த நல்லா ஆடி போயிட்டு எவ்வளோ பிரைட்னஸ் வைக்கிறோமோ பிரைட்னஸ் குறைஞ்சினே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. இங்கே கோயில்கிட்ட வரப்போ இப்போ 10% இது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிச்சுலாம். சரி வாங்க. ரொம்ப நம்ம அதே நேரத்தில் கற்பனை பண்ணிக்கவும் வேணாம். கற்பனைலாம் இல்லையே, கண்ணு முன்னாடி நடக்கிறது தானே இது. கற்பனை பண்ணுற வேலை தான் நினைக்கிறேன். சரி செப்பலை கட்டி விட்டோம். கருப்பனை வேறு இடம் கொடுக்கக்கூடாது. கருப்பனுக்கு தொல்லை கொடுத்தா பின்னாடி அம்மன் கோயில் வர இருக்கு. சரி வா. சலங்கு சத்தம்ன்றது கொலுசு இல்லைடா, சலங்கு சத்தம். இப்போ நம்ம பார்த்தோம்ல, நம்ம இப்போ பார்த்தது இப்படி சாமி வந்து பார்த்தோன்னா இப்படி வந்தது அந்த வழியிலேருந்து கரெக்டாக அந்த நேர் வழியிலேருந்து இங்கே வந்தது கோயிலுக்கு. கரெக்டாக இந்த வழி தான் வந்தது. இங்கே இருந்துட்டு மறுபடியும் நம்ம இருந்த அந்த பாதையை நோக்கி தான் வந்தது. சரியா? இப்போ உள்ளே வந்து பார்த்தோன்னா சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கருப்பு. அப்போ ஏரியா அம்மன் கருப்பு பேசிட்டு வந்திருப்பாரு. இங்கே சாமியை பார்த்துட்டு போயிடுவோமா? ஆனால் இங்கே நெருப்பு கொளுத்துறதுக்கு ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லைல்ல. ஆனால் அது தீ குழம்பு மாதிரி தான் இருந்தது. அந்த அது எரிமலை குழம்பு எப்படி ஊற்றிட்டு போகும் அந்த மாதிரி இருந்தது தெளிவா. ஆனால் இப்போ எதுவுமே இல்லையே வழியில். ஒன்றுமே காணும். எல்லாம் மேஜிக் மாதிரி தான்டா இருக்குது. ஆடி வெள்ளி எல்லாமே காட்ஸ் பிளான். இங்கே பாடுறா சாமி வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட்டு போயிருக்காங்கடா. இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்லை, படையில் வச்சு கருப்பனுக்கு உகந்த நாள் தான்டா இன்னைக்கு. எப்படி ஏதோ சாமியை கும்பிட்டு வந்துடுறோம்ப்பா. நீங்களே சாமியை கும்பிட்டு வந்துடுங்க. ஆனால் மற்ற நாளில் வந்து பார்த்தோன்னா இப்படி இருக்காது இல்லை? ஆமாம், இந்த கோயிலே வந்து பாழடைஞ்ச கோயில் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், நாங்கள் வந்தப்போ கூட அப்படி இல்லை. கரெக்டாக அந்த விசேஷ நாள் அப்போ மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னா இங்கே படைச்சிட்டு போகிறாங்க. ஆடி வெள்ளி இங்கே பாருங்க. என்னது? புடவை தானே இது? புடவை வேட்டியாது? அதாவது இப்போ தான் புதுசு மாதிரி இருக்காங்க, அது முன்னாடி இருந்தது. ஓ பழசாது. ஆமாண்டா எல்லாம் புதுசாக தான்டா இருக்குது. ஏய் இது என்னடா அருண், கட்டையில் வந்து காயின்லாம் வச்சுருக்காங்க. சில்லற காசு தெரியுதா? சில்லற காசு வச்சுருக்காங்கடா வச்சு. இதுலேயே வந்து புதைச்ச மாதிரி தானே இருக்குது. ஆமாம் ஆமாம், இந்த கட்டை ஃபுல்லாகவே அதெல்லாம் எடுக்கக்கூடாது. எல்லாம் 25 பைசா அந்த மாதிரி. ஆமாம், எல்லாம் 25 பைசா காசு கரெக்டாக. அந்த காலத்தில் கட்டின கோயில் இந்த இடம். சக்தி வாங்கின கோயில். ஆனால் இங்கே வந்து இப்போ ஒத்த கல் இருக்க போங்க, நிலக்கல். ரொம்ப நேரமாக இங்கே நிற்க வேணாம், அதாவது இந்த ஸ்பாட்டில் அது நம்மளுக்கு சரி கிடையாது. வாங்க போகலாம். சரி வா அங்கே கோயில், அந்த கோயில் அம்மன் கோயில் போய் பார்ப்போம். ஏன்னா அவர் கிளம்புற டைமில் நம்ம நின்னோன்னா அவ்வளோதான். புரியுதா ஏன் சொல்கிறேன்னு? புரியுதுவா. இவ்வளோ அமைதியாக இருக்குது. அந்த பூச்சி கத்த என்னடா சவுண்டு கேட்டுதுடா உனக்கு? இங்கே தம்முன்னு வந்து ஏதோ உதிச்ச மாதிரி கேட்டுதுடா. ஒரு மாதிரியான ஒரு வைப்ரேஷனாகவே இருக்குது. ஆமாம், இது என்ன ப்ரோ? இங்கே ஒரு கோயில் இருக்குது. இது நானே இது மரம். இங்கே பாருங்க. ஆமாம், என்ன தெரியலையே. போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா சிங்களா? அம்மனுக்கு அப்படியே போகிற வழி இருக்கா? நான் ஒரு ஆள் மட்டும் எப்படி போங்க? தோ இப்படி இருக்கு வழி இருக்கு. ஒரு ஆள் மட்டும் போங்க, எல்லாரும் போங்க. நீ அங்கேயே இருக்கு. ஏய் நாகம்மாடா. நாகம்மனா? ஆமாம், நாகத்துலேயே வந்து சிவலிங்கம் இருக்கு. வாங்க ப்ரோ, நாகத்தில் சிவலிங்கம் இருக்கு கைஸ். தனியாக நிற்கிறீங்க. சில வழியில்டா ஃபுல்லாக புதறுதான்டா.
நாகமராங்க. அதில் அந்த நாகத்தில் உள்ளே வந்து பார்த்தோன்னா சிவலிங்கம் இருக்குது. அதுலேயே உள்ளே வந்து பார்த்தோன்னா சிவலிங்கம் வச்சுருக்குறாங்க. ஓ நாகத்துக்குள்ளே. ஆமாம். மேலே கண்ணு தெரியுது பாருடா. என்ன? அது என்னது? அது லைட் அடி அங்கே அங்கே பாருங்க. என்னதுடா இது? இது பூனையோ இது இல்லையோ? இல்லைடா, அங்கே போகிற கண்ணு தெரியுதுடா. கண்ணு ஃபயராக இருக்குடா. அது தெரியுது நெருப்பு மாதிரி இருக்குதுடா கண்ணு. புரியுது. பார்த்தியா நீனு? பார்த்தேன். இதில் கேமராவில் தெரிஞ்சதா தெரில கைஸ், ஆனால் தெளிவாக பார்த்தேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது. ஒருவேளை பாம்பாக இருக்குமா? பாம்பு இல்லை, கருப்பன் தோணை. ஏன்னா அது கண்ணு ஆக்சுவலாக க்ளோ எப்படி ஆகும்? க்ளோ வந்து எப்படி ஆகும்? லைட்டு பட்டாலோ ஏதோ ஒன்று பட்டாலோ லைட்டு வெளிச்சம் தானே வந்து தெரியும். இப்போ பூனையாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி. ஆனால் இதோட கண்ணு வந்து பார்த்தோன்னா நெருப்பாக இருந்ததுப்பா. சீரியஸாக நெருப்பாக பார்த்தேன் நான். சரிப்பா போகலாம். செம்ம பூஸ் மூமெண்ட்டாகவே இருக்குதுடா. என்னடா இது? கோயில் கட்டவே இல்லைல்ல, ஃபுல்லாக கட்டி முடிக்கல. என்னடா போயிடுச்சா? ஒரு மரத்தோட சவுண்டா? மரத்தோட சத்தமா? ஏதோ விசில் அடிச்ச மாதிரி தானே கேட்டது. இருக்கானா கருப்பனை பக்கம் கூட ஒன்றும் தெரியல. இப்போ அம்மனை பக்கம் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஏன்? அம்மா கருப்பனுக்கு அம்மனுக்கு கருப்பன் தான் தோணை. ஓகே, டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். போயிடலாம் ப்ரோ அந்த இடத்த விட்டு. கோயிலுக்கு இப்படி தானே போகணும். தெரியல எப்படி போகணும். இப்படி தான் எப்படியா? இதுன்னு கோயில் கட்டி பாதிலே விட்டுட்டாங்களா? அந்த காலத்தில் இப்போ கட்ட ட்ரை பண்ணிருக்காங்கப்பா, தெரியுதா? வேகமாக போங்க. இந்த இடத்துல செடி இருக்கிற இடத்துல காற்று பயங்கரமாக அடிக்குது. இன்னைக்கு வந்துருக்காங்கடா. உள்ள விளக்குலாம் எரியுதுடா. ஓ காட். ஓகே, இங்கே ஆளுங்க இருக்கிறதுல வாய்ப்பு இல்லைல்ல? ஆளுங்க இருக்க மாட்டாங்க ப்ரோ. பார்த்துவாங்க. எனக்கே பயமாக இருக்குது. ரொம்ப பயந்ததே இல்லை சத்தியமா. எனக்கு டைம் ஆகுதுனால ரொம்ப பயமாக இருக்குது. இது என்னது ப்ரோ? எலி. ஓ, நந்தி கிடையாது, இது எலி. ஆமாம். உங்களுக்கு புரியுதா? புரியுது. அங்கே நம்ம இப்போ மரத்தில் மேலே பார்த்தோமே, அது லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான் பார்த்தப்ப அது எலி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. சட்டுன்னு இப்படி கீழே இறங்குது இல்லை, நான் அணிலாக இருக்குமோ எலியாக இருக்குமோன்னு கெஸ் பண்ணேன். புடவை வச்சுருக்காங்க பாருங்க. ப்ரோ வேணாம் ப்ரோ. இல்லை ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆமாடா, பதட்டமாக இருக்குதுடா. நான் பேய் விஷயத்தில் கூட வந்து பார்த்தோன்னா நான் இப்படிலாம் நர்வஸ் ஆனதே இல்லை. எனக்கு உடம்பே ஒரு மாதிரி விலவிலன்னு ஆகிற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது. பேயை விட சாமிக்கு பற்றி. ஏன்னா நான் நிறைய கோயிலுக்குலாம் நைட்டில் போயிட்டுலாம் ஸ்டே பண்ணியிருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, வெளிச்சமாக இருக்கும். ஆனால் இப்போ ஏற்பட்ட காட்டுக்குள்ளே எனக்கு வந்ததுலேருந்து பயமாக இருக்குது ப்ரோ. உள்ளே நுழைஞ்சதுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்குது. கிளம்பிடலாமா? ஃபஸ்ட்டு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு எப்படி கிளம்பிடுவோம்? ஏன்னா என்றைக்கு நந்தி தான் இந்த பக்கம் போவாங்க. நல்லா பாருங்கள், நந்தியே இல்லை. இது எலி மாதிரி தான் இருக்குது, நந்தியே இல்லை. அது நந்திக்கு இவ்வளோ கழுத்து கூடி இருக்காது, குனிஞ்சு தான் இருக்குங்க. காது இல்லை. எலி தான் இன்னைக்காக வசந்த நாள் வேற. ஆனால் வாங்க சாமியை மட்டும் கும்பிட்டு கிளம்பிடுவோம். ஆமாம். ஏன்னா காத்தடிக்கு உள்ளே போகலான்னு. சரி வாங்க உள்ளே போகலாம். தப்பாக நினச்சிடாதம்மா. உள்ள ஒரு நல்ல வைப்
வைப் இருக்குல்ல தெரியுது அவங்களுக்கு. ஆனால் பயமாக இருக்குதுடா எனக்கு. எனக்கும் தான் பயமாக இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம். ஏய் நீ வாடா டேய் கும்புடா. டேய் கோபி கோபி எங்கடாமா? அந்த சைடில் வரும் பாரு. டேய் கோபி காணோம்டா. கோபி வா. ப்ரோ இங்க பாருங்க. எங்க இப்படி போக முடியாதுடா, வழியே இல்லைடா. உள்ள போதுடுறா அது. ஆமா இது பாருங்க சாலையில வேற செஞ்சிருக்காங்க. பொங்கல் அது பொங்கு வச்சிருக்காங்க. வா 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 வா. ஓ மை காட். கோபி கோபி எங்க அவன் காணோம்? டேய் டேய் எங்கடா இருக்க கோபி? காணோம்டா அவனா? அந்த கருப்பு கோயில் இருக்குல்ல, ஆமாம். அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. கரெக்டாக அந்த டேரக்ஷன்லேருந்து தான் வருது. சலங்க சத்தம் மாதிரி இல்லை அது. அது சலங்க சத்தம் தானே? ஆமாம் ஆமாம் சலங்க சத்தம் தான். இவன் வேறு காணுங்களா? இவன் முன்னாடி சாமி என்ன இருக்க? சீக்கிரம் என்ன நெருப்பா? என்ன சாமி நேரம் எரியுதுடா. சட்டம் இங்க அங்க உட்காந்துருக்கான்டா. ஏன்டா வழி இங்க இருக்கு? கோபி 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 தெரியுது தெரியுது எல்லா சுத்தமாக கேட்டுதான் இருக்கு. கோபி சாமி வந்துருச்சா? ஏய் ஏய் என்னடா சாமி கும்பிட வந்திருக்கியா கோபி? கேட்டதில்ல? அங்கே தான் ஏதோ லைட் இருக்குது ப்ரோ. கிளம்பிடுவோமா? எங்கே லைட் இது? அவனை கூட்டிட்டு இல்லை இப்போ அங்கே அந்த அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கே ஏதோ ஒரு இதே மாதிரி ஃபயர் ஆன மாதிரி ஒன்று எரிஞ்சிச்சு. இவன் வேற இப்படி உட்காந்துருக்கான். இவனை பாருங்க ஃபர்ஸ்ட்டு. என்ன நாய் கோரஸாக குலைக்குது. டேய் டேய் கோபி எந்திரா. கோபி கோபி என்னாச்சு கோபி? கோபி ஓகே தானே நீங்கள்? கோபி ஓகேவா? ப்ரோ ப்ரோ ஏய் கோபி இங்கே என்ன இங்கே இருந்து அவன் இப்போ அங்கே வந்தான்? ஏன்டா ஏறத்துக்கு வந்தீங்க? சாமி போயிருங்கடா. சாமி நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம் சாமி. கோபி வந்தோம். நேரத்தோட போயிருங்கடா. நாங்கள் போயிடுறோம் சாமி. அவனை விட்டுருங்க, நாங்கள் போகிறோம் இங்கேருந்து. சாமி நாங்கள் இங்கே கிளம்பிடுறோம் சாமி. நீங்கள் அவனை விட்டுருங்க. கிளம்பிடுங்க. கிளம்புறோம் சாமி. இந்த ப்ரோ ப்ரோ போகிறோம் ப்ரோ தனியாக. செப்பல் போடுங்க, செப்பல் போடுங்க ப்ரோ. இது முன்னாடி கோபி எங்கடா அவனுக்கு? எனக்கே புரியல ஒண்ணுமே. கோபி சாமி அவனை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம் இங்கேருந்து. கோபி தனியா போறீங்க? நம்ம கார் என்ன போய் பார்ப்போம். ஓகே ஓகே. கோபி எங்கடா இருக்க? அவன் வேறு இப்போ பொசஸ் ஆகிருக்கான்டா ஃபுல்லாக. சாமி அவனை விட்டாதான்டா போக முடியும். ப்ரோ ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ. இதோ இருக்கான்டா. கோபி கோபி ஏய் கோபி கோபி ஏய் கோபி ஏந்துடுறா. கோபி ஏய் டேய் 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 ஏய் ஏந்துடுறா. புரியுது புரியுது. ப்ரோ பேக் தூக்கி விட்டுருவாங்க ப்ரோ. கோபி ஓகேவா? கோபி ஓகேவா? வாடா 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 அவன்கிட்ட சொல்லாதீங்க. வாடா 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 ஏய் வாடா 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 வாடா. சட்டையெல்லாம் நீ எப்போ கட்டினா? என்ன உங்க கூட நம்ம இப்போ இங்கே வந்து ஒன்றும் செப்பல் போடுவோம். செப்பல் போடுறா வாடா. இங்கேருந்து கிளம்புவோம் ஃபஸ்ட்டு. அவன் ஷர்ட் ஷர்ட் எடுத்து போடுறா. வாடா 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 வாடா.
அவனை பத்திரமா கூட்டுருவாங்க. வாடா கோபி, வாடா 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 வாடா. நான் போய் காரில் உட்காந்து தண்ணி கூட குடிக்கிறேன். நான் குடிக்கிறேன் ஃபஸ்ட்டு. தண்ணி மேலே தான் ஃபஸ்ட்டு தண்ணி போட்டாங்க. உள்ளே குடிச்சிட்டு வா. வாடா ஏறா காரில் ஏறா. வாங்க ப்ரோ, நீ ஒரு வண்டி ரிவர்ஸ் எடுங்க ப்ரோ. வாங்க கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறதுக்கு காரில் ஏறிட்டோம். ஓகே தான்டா நீங்கள் இப்போ? ஓகே ப்ரோ, வெளில போய் பேசிக்கலாம். இப்போதைக்கு ஆள் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம எங்கேயும் கிளம்புறோம். ஓகே கைஸ், இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், குட் நைட். அண்ட் அருணோட சேனலோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நல்லது கைஸ், குட் நைட்.